சூனியக்கார பேயும் 2 மனைவிகளும். முன்னொரு காலத்துல சங்கர் அப்படின்ற ஒரு வியாபாரி இருந்தாரு. அவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி பேர் கமலா, 2வது மனைவி பேர் சீதா. முதல் மனைவிக்கு குழந்தை எதுவும் இல்ல. 2வது மனைவிக்கு ராமுன்னு ஒரு பையன் இருந்தான். சங்கர் தன்னுடைய பையன் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு. அவருக்கு உலகமே ராமுதான். முதல் மனைவி கமலாவுக்கு சீதாவை பார்த்தாலே பிடிக்காது. எல்லார் முன்னாடியும் ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி சீதாவ அவ ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சா. இது எதுவும் தெரியாத ஷங்கர் வியாபாரத்துக்கு அப்பப்ப வெளியூர்களுக்கு போயிட்டு அப்பப்ப திரும்ப வருவார். திரும்ப வரும்பொழுது சீதாவிடமும் கமலாவிடமும் ரொம்ப அன்பாகவும் தன்மையாகவும் நடந்து கொள்வார். சீதா ரொம்ப அன்பான பொண்ணு. கமலா என்ன சொன்னாலும் அத சங்கர்கிட்ட சொல்லாம பொறுமையா இருப்பா. அதனால அவங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவுகளும் வராது. இப்படி ஒரு நாள் ஷங்கர் வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். என்னப்பா ராமு, எப்படி இருக்க? இந்த தடவை ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வியாபாரம் முடிஞ்சு வர்றதுக்கு. நீ நல்லா படிக்கிறியா? நல்லா இருக்கேன்பா. நான் நல்லா படிக்கிறேன்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்பா கொஞ்ச நாள் போயிட்டு வரேன்னு சொல்லி இவ்வளவு நாள் கழிச்சு வரீங்க. உங்கள பார்க்காம என்னால இருக்க முடியலப்பா. என் கூடவே இருங்கப்பா. ஆமாப்பா, இந்த தடவை ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. இனிமே இவ்வளவு நாள் எடுத்துக்க மாட்டேன். வேகமா என்னுடைய வேலையை முடிச்சிட்டு வரேன். ஆனா இப்போ நான் போன வியாபாரத்துல எனக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. அதனால கொஞ்ச நாள் உன் கூடவே இருந்து சந்தோஷமா இருக்கலான்னு நினைக்கிறேன்பா. அப்படியா? அப்ப ரொம்ப சந்தோஷம்பா. நானும் உங்க கூடவே இருப்பேனே. நல்லா இருக்கும். நான் என் நண்பர்கள் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். என்னம்மா சீதா, கமலா 2 பேரும் எப்படி இருக்கீங்க? இனிமேல கொஞ்ச நாள் நான் வீட்ல தான் இருக்க போறேன். உங்களுக்கும் தேவையானதை எல்லாம் பண்ணலாம்னு இருக்கேன். எவ்வளவு நாள் இப்படியே மனைவி குழந்தைகளை பிரிந்து வாழ்றது? இனிமேல் கொஞ்ச நாள் உங்க கூட இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அப்படியா? அப்போ சரி. கொஞ்ச நாள் நீங்க வீட்லயே இருந்து ஓய்வு எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் உடம்பு களைப்பா இருக்கும். தொடர்ந்து எவ்வளவோ தூரம் பயணம் பண்ணி வேலை பார்க்கறீங்க. அதனால ஓய்வு எடுத்துக்கோங்க. ஆமாங்க, நீங்க வீட்டில இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் நல்ல சுவையான சாப்பாடு சமைத்து தரேன். நீங்க நல்லா சாப்பிட்டு ஓய்வெடுத்தா போதும். நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். சரிங்கம்மா, நான் போய் இப்ப ஓய்வு எடுக்கிறேன். இனிமேல் இங்கே தானே இருப்பேன். காலையில பேசிக்கலாம். நம்ம கணவருக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே நம்ம இந்த மீன் குழம்ப வச்சு வைப்போம். அவர் இந்த சாப்பிட்டுட்டு நல்லா சுவையா இருக்குன்னு சொல்ல போறாரு. இந்த மீன் குழம்பு நல்லா வந்திருக்கு. பாவம், எவ்வளோ நாள் அங்கங்க கிடைக்கிறத சாப்பிட்டு ஒழுங்கா சாப்பிடாம இருந்திருப்பாரோ. இன்னைக்காவது நல்லா சாப்பிடணும். என்னம்மா சீதா, நான் சமைக்கலான்னு நினைச்சேன். நீ அதுக்குள்ள ஏதோ சமைச்சு வச்சிருக்க. என்ன சமைச்சு இருக்க? இல்ல அக்கா, நான் அவருக்கு பிடிக்கும்னு மீன் குழம்பு பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் அவரு வீட்டு சாப்பாடு சாப்பிடாம இருந்திருப்பார்ல. அதனாலதான் அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வைக்கலான்னு நானே போய் மீன் வாங்கிட்டு வந்து சமைச்சு வச்சிருக்கேங்கா. அப்படியா? சரி. அவர் எந்திரிச்சதும் நானே சாப்பாடு வச்சிடுறேன். நான் நேத்து இந்த மளிகை கடைக்கு போகும்போது பாக்கி வாங்க மறந்துட்டேன். அத போய் வாங்கிட்டு வந்துரு. மீன் குழம்பு வச்சிருக்காளாம். மீன் குழம்பு இருக்கட்டும். இதுல நிறைய உப்பு போட்டு அவர் எந்திரிச்ச உடனே குடுப்போம். அவ தான் சமைச்சான்னு சொல்லுவோம். இப்படி பண்ணுனாதான் நம்ம மேல அக்கறை வரும். இப்படி சீதா சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்க கூடாதுன்னு அதுல நிறைய உப்பை கலந்து ஷங்கருக்கு சாப்பிட கொடுக்கறா. சீ, என்ன இது இவ்வளவு உப்பா இருக்கு? எனக்கு மீன் குழம்புனா எவ்வளவு பிடிக்கும். யாரு இப்படி இவ்வளவு உப்பா வச்சிருக்குது? வாயிலேயே வைக்க முடியல. எவ்வளவு நாள் கழிச்சு நான் சாப்பிட வந்திருக்கேன், இப்படி ஒரு சாப்பாடு வச்சிருக்கீங்க. இல்லங்க, சீதா தான் நான் தான் வைப்பேன், நீங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. நான் சொன்னேன் உனக்கு தெரியாது, நானே பண்ணித்தரேன்னு. அவதாங்க கேட்கல. என மன்னிச்சிடுங்க. நான் உங்களுக்கு இப்பவே வேற சமைச்சு தரேன். ஒன்றும் வேணாம், இதுவே போதும். நீயாவது அப்பவே சாப்பிட்டு பார்த்துட்டு வேற சமைச்சு வச்சிருக்கலாம்ல. சரி, நான் வெளியில போய் சாப்பிட்டு வரேன்.
என்னம்மா சீதா இங்க வந்து இருக்க? இல்லங்க, அக்கா தான் மல்லிகை கடையில பாக்கி பணம் வாங்கலன்னு என்ன அனுப்பி வச்சாங்க. சரி, நீங்க ஏன் ஓய்வெடுக்காம இங்க கடத்தெருவுக்கு வந்திருக்கீங்க? என்ன நீ என்ன சாப்பாடு சமைச்சு வச்ச? மீன் குழம்பு அவ்வளவு உப்பா இருக்கு. அத வாயிலேயே வைக்க முடியல. அதனால தான் வெளியில சாப்பிடலான்னு வந்தேன். நீ எப்பவும் நல்லாதானம்மா சமைப்ப. இப்ப ஏன் அவ்வளவு உப்ப அள்ளி போட்டு வச்சிருக்க? ஐயோ! உப்பா? இல்லைங்க, நான் போய் ஏங்க அவ்வளவு உப்பு போட போறேன்? நான் அது ருசித்து பார்த்தேன். நல்லா தானே இருந்துச்சு. நீங்க இவ்ளோ உப்புன்னு சொல்றீங்களே! எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் தான் நீங்க நல்லா சாப்பிடணும்னு காலையில எந்திரிச்சு மீன் வாங்கி சமைச்சு வச்சேங்க. நீங்க இப்படி சொல்றீங்களே! என்ன மன்னிச்சிருங்க. நான் பார்த்து தான் உப்பு போட்டேன். பரவால்ல. அதனால ஒண்ணுமில்ல. வா வீட்டுக்கு போகலாம். ஐயையோ! குழம்பு என்ன இவ்ளோ உப்பா இருக்கு? இது வேணும்னே யாரோ அதிகமா போட்ட மாரி இருக்கே! கமலா அக்கா, நம்ம கிட்ட நல்லா தானே பேசுனாங்க. கொஞ்ச நேரம் நம்ம கிட்ட கோபத்த காமிக்கிறாங்க. மனசுக்குள்ள ஏதோ வச்சுட்டு நடந்துக்கிறாங்க. அவங்க தான் இத பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம குடிச்சு பார்க்கும்போது நல்லா சுவையா இருந்தது. இப்ப வந்து பார்த்தா இப்படி இருக்கு. அதனால தான் நம்மள வெளியில அனுப்பிச்சுட்டாங்க போல. என்ன பண்றது? என்னம்மா, ஏம்மா நீ இப்படி புலம்பிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? தனியா சமையலறையில உட்கார்ந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல தம்பி. காலையில நான் அவனோட அப்பாவுக்காக மீன் குழம்பு வச்சேன். நல்லா சுவையா தான் இருந்தது. உப்பு சரியா இருந்துச்சு. ஆனா கமலா அக்கா வந்து என்னைய மளிகை கடைக்கு போக சொல்லிட்டு அப்பாக்கு சாப்பாடு வச்சிருக்காங்க. ஆனா அப்ப மட்டும் உப்பு அதிகமா இருக்கு. அதனால தான் எப்படி அது நடந்திருக்கும்? கமலா அக்கா தான் இப்படி போட்டாங்களோன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இருக்கலாம்மா. பெரியம்மாவுக்கு என் மேலயும் ரொம்ப கோவம் வருது. அப்பா என்கிட்ட உரிமையா நடந்துக்கிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரதாமா செய்து. ஆனாலும் நம்ம இது எதுவும் அப்பா கிட்ட சொல்லி அவரை கஷ்டப்படுத்த வேணாமா? எல்லாம் சரியாயிடும் சீக்கிரம். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. ஏம்மா சீதா இந்தாம்மா. இங்க இருக்கிற இந்த 2 கட்டு பணங்களையும் பத்திரமா வைம்மா. காலையில நான் வாங்கிக்கிறேன். கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு. இப்ப நான் இங்க இருக்கதோட அந்த நில வேலைகளையும் முடிச்சிட்டு போலாம்னு இருக்கேன். என்ன இது மூத்த மனைவி நான். என்கிட்ட பணத்தை கொடுக்காம அவகிட்ட கொடுக்குறீங்களா? சரி சரி. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இவங்களையெல்லாம் இப்படியே விட்டால் எனக்கான மரியாதையே இல்லாம போயிடும். நம்ம அந்த பணத்தை எடுத்து தெரியாம வச்சிட வேண்டியதுதான். இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணணும்னு நமக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி நம்ம பண்ணி இவளை எப்படியாவது மாட்டி விட்டுறணும். கமலா அந்த பணத்தை எடுத்து தன்னோட அலமாரியில வச்சிட்டாள். சீதா நான் உன்கிட்ட நேத்து கொடுத்த பணத்தை கொடுமா. இன்னைக்கு அந்த நிலம் பிரச்சனைக்கு நான் வெளியில போறேன். ஐயோ! இங்க வச்ச பணத்த காணோமே! இப்ப என்ன பண்றது? இவரு நம்ம கிட்ட கேக்குறாரு. அப்ப இவரு எடுக்கல. கமலா அக்கா தான் எடுத்து இருப்பாங்களோ? ஐயையோ! இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சரி, அவங்க கிட்டயே கேட்டு பாப்போம். அக்கா, நீங்க நான் வந்து அங்க அலமாரியில வச்ச பணத்த பாத்தீங்களா? நேத்து ராத்திரி என்கிட்ட அந்த பணத்த கொடுத்திருந்தாரு. நான் அங்க தான் வச்சேன். இப்ப பார்த்தா அத காணோம். அதான் நீங்க ஏதாவது எடுத்து இருந்தா கொடுங்க அக்கா. எது? அலமாரியில வச்சிருந்த பணமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்கிட்ட போய் கேக்குற. நீதான் எங்கேயாவது வச்சிருப்ப. இல்லனா ஏதாவது எடுத்து செலவு பண்ணியிருப்ப. இங்க பாருங்க, நீங்க அந்த பணத்தை சீதா கிட்ட தானே கொடுத்தீங்க. எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அத பத்தி நீங்க சீதா கிட்டயே கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு அவ இப்பெல்லாம் ரொம்ப அதிகமா செலவு பண்றா. அதனால செலவு பண்ணாலும் பண்ணியிருப்பா. நீங்களே கேட்டுக்கோங்க. என்ன சீதா இது? உனக்கு ஏதாவது செலவுக்கு வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே? நான் அந்த பணத்தை நிலத்துக்காகன்னு சொன்னேன்ல. அத நீ என்ன பண்ண? சொல்லு. என்னங்க இது? என்ன போய் இப்படி சொல்றீங்க? அதுவும் நேத்து ராத்திரி தான் நீங்க அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தீங்க. அதுக்குள்ள நான் அதை எப்படி செலவு பண்ணுவேன்? எனக்கு என்னமோ கமலா அக்கா தான் பண்ணியிருப்பாங்கன்னு சந்தேகமா இருக்குங்க. சீதா அம்மா, சீதா அம்மா, நீங்க கேட்ட புடவை எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கேன்மா. வந்து வாங்கிக்கோங்க. யாருப்பா நீ? என்ன இது புடவைகள் எல்லாம் கொண்டுட்டு வந்து இருக்க? அது ஒண்ணும் இல்ல. இந்த வீட்ல இருக்கிற சீதா அப்படின்ற அம்மா இன்னைக்கு அதிகாலையில வந்து எனக்கு புடவைகள் எல்லாம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதான் எங்க முதலாளி இந்த புடவைகளை உங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு வர சொல்லி அனுப்பி வச்சாங்க. நீங்க இந்த புடவைகள் எல்லாத்தையும் சீதா அம்மா கிட்ட கொடுத்துடுங்க. நான் வரேன்ங்கய்யா. பாத்தீங்களா? நான் தான் சொன்னேன்.
இல்ல அவ வேற ஏதாவது செலவு பண்ணிருப்பா. எத்தனை புடவை எடுத்திருக்கா பாருங்க. உங்ககிட்ட கேட்டிருந்தா நீங்களே பண்ணி இருக்க போறீங்க. ஆனா அவளே அந்த பணத்தை உங்களுக்கு தெரியாம இப்படி பண்ணிட்டான். என்ன சீதா இது? உனக்கு என்ன வேணும்னாலும் நான் வாங்கி தருவேன். ஆனா நீ எப்போதும் இப்படி பண்ணவே மாட்ட. இப்ப இப்படி நடந்துகிட்ட. ஒருவேளை உனக்கு அந்த புடவை மேல அவ்வளவு விருப்பம் இருந்திருந்தா என்கிட்ட சொல்லி இருக்கலாமே. என்னங்க என்ன போய் இப்படி சொல்றீங்க? நிஜமாவே நான் எதுவுமே பண்ணலங்க. அந்த பணம் எப்படி அங்க போச்சு? இவர் யாருன்னு கூட எனக்கு தெரியல. அது எப்படிம்மா? அவர்தான் சரியா சீதா அப்படின்றவங்க வந்து புடவையை வாங்குனாங்கன்னு சொல்றாரே. நம்ம வீடையும் சரியா கண்டுபிடிச்சு வந்து கொடுக்கறாங்க. நீ இல்லன்னு சொல்ற. சரி விடு. எல்லாம் தெரிஞ்சதுனால நீ ஒன்னும் இனிமேல் நடிக்க தேவையில்லை. பரவாயில்ல சீதா. நான் நிம்மதியா ஓய்வு எடுக்கலான்னு வந்ததிலிருந்து ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு மன நிம்மதியே இல்லை. நான் வெளியில போயிட்டு வரேன். என்ன இது? அம்மா இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாங்களே. காலையில கூட என் கூட தானே இருந்தாங்க. நாங்க ஒன்னாதானே எந்திரிச்சோம். வேலைகளையெல்லாம் பார்த்தோம். இந்த கமலா பெரியம்மா தான் ஏதோ பண்றாங்கன்னு தோணுது. நம்ம அவங்களை இனிமேல் நல்லா கவனிக்கணும். எங்க போறாங்க எங்க வராங்கன்னு பார்க்கணும். இப்படியே விட்டா அம்மாவுக்கு நிம்மதியே இருக்காது போல. என்னம்மா சீதா அம்மா, புடவைகள் எல்லாம் நல்லா இருந்ததாம்மா. அதுக்கு அப்புறம் நீங்க கடை பக்கமே வரலையே. ஏம்மா எங்க முதலாளி கூட உங்களை கேட்டுட்டே இருந்தாருமா. ஆஹா, நல்லாதான் இருந்தது. அடுத்த எப்ப பணம் வரும்னு தெரியல. வந்த உடனே வரேன். இன்னும் நல்ல புடவையா எடுத்து வையுங்க. நான் வந்து வாங்கிக்கிறேன். அடடே, அப்ப நம்ம நினைச்சது சரிதான். அப்ப சீதாவா புடவை வாங்குனதா அந்த கடைக்காரர் சொன்னது நம்ம கமலா பெரியம்மா தான். அவங்கதான் சீதான்ற பேருல புடவையை வாங்கி இருக்கிறார்கள். இதை உடனே நம்ம அப்பா கிட்ட போய் சொல்லணும். ஏன்னா நம்ம அப்பா கோவப்பட்டு நம்ம அம்மா கிட்ட பேசவே இல்ல. சரி போவோம். இப்படிதான் பார்த்ததையும் என்ன நடந்தது அப்படின்னு எல்லாத்தையும் ராமு சங்கர் கிட்ட சொல்லிட்டான். அப்படியா விஷயம்? என்ன மன்னிச்சிருப்பா. நான் உண்மை என்னன்னு தெரியாம சீதாவை போய் இப்படி பண்ணியிருப்பான்னு நினைச்சிட்டேன். இருக்கட்டும், அந்த கமலா வரட்டும். அவளுக்கு இருக்கு, இவ்வளவு தூரம் பொய் சொல்லி ஏமாத்தி இருக்காளே. நான் பாத்துக்கிறேன். என்ன கமலா, என்ன இது? அந்த கடைக்காரர்கிட்ட நீ தான் பணம் கொடுத்துருக்க. அதுவும் சீதான்ற பெயரை சொல்லி கொடுத்துருக்க. அப்போ வேணும்னே நீ சீதாவை மாட்டி விடணும்னு பண்ணியிருக்க. ஏன் இப்படியெல்லாம் பண்ற? அன்னைக்கு ஒரு நாள் குழம்புல ரொம்ப உப்பா இருந்தது. அப்பையும் நீ சீதாவை வெளியில அனுப்பிட்ட. அப்ப நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ற. நான் உங்க 2 பேரையும் சமமா தான் நடத்துறேன். ஏதாவது கோபம் இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. ஏன் சீதா மேலையும் ராமு மேலையும் இவ்வளவு வெறுப்பை காட்டுற? நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி, இல்லாத போது ஒரு மாதிரி நீ நடந்துக்கிற. ராமுவும் நம்ம பையன்தான். அவன் மேல நீ அன்பா இருக்கணும். சீதாவும் உன்னை விட சின்ன பொண்ணுதான். அவகிட்டையும் நீ அன்பா இருக்கணும். நீதான் இங்க முதல் மனைவி. நீ அவங்க கிட்ட அன்பு காமிச்சு நடந்துக்கோ கமலா. இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்ததா எனக்கு ரொம்ப கோபம் வந்துரும். பாத்துக்கோ. ஆமாக்கா, உங்களுக்கு என் மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் அத நேராவே சொல்லிடுங்கக்கா. இந்த மாதிரி பண்ணா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அப்படி உங்களுக்கு எங்க மேல என்னதான் வெறுப்புக்கா? சரி சரி, நான் அப்படியெல்லாம் ஒன்னும் நினைக்கல. சீதா, நான் இத்தனை நாள் உன்னை நல்லாதானே நடத்திட்டு வந்தேன். இப்போ ஒரு தப்பு வந்த உடனே எல்லா தப்பையும் என் மேல சொல்லாத. நான் உன்னை நல்லாதான் நடத்திட்டு வந்தேன். நீதான் என்னை மதிக்கல. சரி, இனிமேல் 2 பேரும் ஒற்றுமையா இருங்க. உங்களுக்குள்ள எந்த சண்டை எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் காயப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கோங்க. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. இந்த ராமு பொடி பையன் நம்மள இப்படி மாட்டி விட்டுட்டான். அதனாலதான் நம்ம பேரே இப்போ கெட்டு போச்சு. ராமுவையும் சீதாவையும் நம்ம ஏதாவது பண்ணணும். இவரு வெளியூர் போகட்டும்.
அப்போ இவங்க 2 பேருக்கும் நம்ம ஒரு முடிவு கட்டியே ஆகணும். சரிப்பா, நான் இவ்வளோ நாள் வீட்டிலேயே இருந்துட்டேன். என் வியாபாரத்தை கவனிக்கணும். நான் போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் வரணுமோ வந்துடுறேன். நீ நல்லா படிக்கணும் ராமு. கமலா, சீதா, நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவும் உதவியாகவும் இருங்க. உங்களுக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். 3 பேரும் வீட்டுல ஒற்றுமையா இருங்க. அப்பதான் என்னால நிம்மதியா வேலை பார்க்க முடியும். நான் போயிட்டு வரேன். நல்ல வேளை, இப்பவாவது அவர் ஊருக்கு போனாரு. அவர் ஊருக்கு போயிட்டு திரும்பி வரையில இவங்க 2 பேரையும் விட ஏன் மேலதான் அவர் அதிக அன்பா இருக்கணும். அப்ப இவங்க 2 பேரையும் என்ன பண்ணலாம்? நம்ம அந்த சூனியக்காரிய பார்த்து என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணணும். காட்டில் இருக்கும் சூனியக்கார பேயே, இங்கே வா, எனக்கு ஒரு உதவி வேணும். யார் நீ என்கிட்ட வந்து உதவி வேணும்னு கேக்குற? என்ன பார்த்து உனக்கு பயம் இல்லையா? இல்ல, நீ உன்னை தேடி வந்தவங்கள எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். நான் சொல்ற மாதிரி செய்யணும். சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு எங்க வீட்ல இருக்க 2 பேரை மாடுகளா மாத்தணும். அதுக்கு நீ மந்திரம் பண்ணி ஏதாவது செய்து அவங்க 2 பேரும் மாடுகளா மாத்திடு. யாருக்கும் அவங்க மனிதர்கள்தான் அப்படின்னு தெரியக்கூடாது. என்ன தவிர யாருமே அவங்கள கண்டுபிடிக்கவும் கூடாது. அந்த மாதிரி உண்மையான மாடு மாதிரி அவங்க 2 பேரையும் மாத்திரு. அப்படியா? சரி, பண்ணிடலாம். ஆனா எனக்கு நீ என்ன செய்வ? உனக்கு ஒவ்வொரு அமாவாசைக்கும் நல்ல விருந்து சாப்பாட்டுக்கு விலங்குகளை நான் தரேன். சரியா? நான் சொன்னபடி எனக்கு செஞ்சு கொடு. சரி, நான் செஞ்சு தரேன். எனக்கு ஒவ்வொரு அமாவாசையும் நீ மறக்காமல் விருந்து கொடுக்கணும். நான் உனக்கு ஒரு மருந்து தரேன். அதை நீ யாரு 2 பேரு மாடா மாறணும்னு நினைக்கிறியோ அவங்க 2 பேரு மேல தெளிச்சு விட்டுரு. அவங்க மாடா மாறிடுவாங்க. திரும்ப அவங்க மனுஷனா மாறணும்னா நீயே அந்த மருந்த திரும்ப அவங்க மேல தெளிக்கணும். அப்பதான் அவங்க திரும்ப மனுஷனா மாறுவாங்க. கமலா சொன்ன மாதிரியே அந்த சூனியக்காரி மருந்த தயார் பண்ணினாள். இந்த வாங்கிக்கோ, நான் இதை பண்ணி முடிச்சிட்டேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதே மாதிரியே பண்ணு. நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன். நீ சொன்னதை மட்டும் மறந்துடாத. ஆஹா, குடு குடு. ரொம்ப நன்றி. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நல்ல வேலை, நம்ம வீட்ல இல்லாது யாருக்கும் தெரியல. நம்மளும் போய் அவங்க கூடவே தூங்குற மாதிரி படுப்போம். இதுதான் சரியான நேரம். 2 பேரும் நல்லா தூங்குறாங்க. நம்மளும் இந்த மருந்த தெளிச்சு விட்டுட்டு தூங்குவோம். ஐயோ கடவுளே, என்ன நான் ஒரு மாடு மாதிரி மாறி இருக்கே. இரவு தூங்கும்போது நல்லாதானே இருந்தோம். ஏன் இப்படி ஆயிடுச்சு? ஏதாவது சாபமா இருக்குமோ? கடவுளே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? அம்மா, நானும் ஒரு மாடா மாறி இருக்கேம்மா. ஏன் நம்ம 2 பேரும் இப்படி மாடா மாறி இருக்கோமா? எப்படி நம்ம திரும்ப பழையபடி மாறுவது? ஆஹா, அந்த 2 பேரும் சூனியக்காரி சொன்ன மாதிரியே மாடா மாறிட்டாங்களே. பரவாயில்ல, அந்த சூனியக்காரி நம்ம சொன்ன மாதிரியே பண்ணிருக்கா. இது தெரிஞ்சிருந்தா நம்ம முன்னாடியே இப்படி பண்ணி இருக்கலாம். சரி சரி, 2 பேரும் என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்படி சீதாவும் ராமுவும் மாடுகளா மாறினத பார்த்து கமலா சந்தோஷத்துல துள்ளி குதிச்சா. என்ன இது? நடு வீட்ல மாடுங்க வந்து நிக்குது. இந்த மாடுகளை யாரு இங்க கொண்டுட்டு வந்தது? எங்க நம்ம சீதாவையும் ராமுவையும் காலாலையில இருந்து காணோம். எங்கே போனாங்கன்னு தெரியலையே. சரி, நம்ம மாட்டுக்காரர வர சொல்லி இந்த மாடுங்கள புடிச்சிட்டு போகச் சொல்லுவோம். ஐயோ அக்கா, நாதான் காசித்தா. இப்படி பெரிய மாடா மாறி இருக்க. ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியலக்கா. நம்ம ராமுவும் இப்படி மாறி இருக்கான்கா. ஆமா பெரியம்மா, நானும் ஒரு மாடா மாறி இருக்கேன் தெரியுமா? நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? ஆமா ராமு, நம்ம பேசுறது அவங்களுக்கு கேக்கல. நம்ம 2 பேருக்கும் தான் புரியுது போல. இப்ப நம்ம என்ன பண்றது? அம்மா, நீ கவலைப்படாதம்மா. நம்ம அப்பா வந்த உடனே நம்ம இப்படி மாடா மாறி இருக்கிறத கண்டுபிடிச்சிடுவாருமா.
அவருக்கு நம்ம பேசுறது புரியுமா? நீ கவலைப்படாதம்மா. மாட்டுக்காரரே, இந்த மாடு ரெண்டையும் நம்ம மாட்டு கொட்டத்துல கட்டி போடுங்க. நான் சொல்லும்போது இங்க கூட்டிட்டு வந்தா போதும். வயிறு நிறைய சாப்பாடு போடாம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு போடுங்க போதும். சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன். அந்த மாட்டுக்கார சீதாவையும் ராமுவையும் மாட்டு கொட்டகையில போய் விட்டுட்டான். கமலா சொன்ன மாதிரியே பாதி உணவு மட்டும் கொடுத்தான். இப்படியே நாட்கள் கடந்து போயின. தம்பி ராமு, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த நிலைமை சீக்கிரமே மாறிவிடும்பா. நீ நல்லபடியா இருக்கணும். அம்மா எல்லாம் பார்த்துக்கிறேன். அம்மா, இன்னும் எவ்வளவு நாள் நம்ம இப்படியே இருக்கிறது? நம் அப்பா எப்பமா வருவாரு? நம்மள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போய்விடுவாராமா? தம்பி, நம்ம அப்பா கண்டிப்பா நம்மள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிருவாரு. நீ ஒன்னும் கவலைப்படவே படாத, சரியா? உனக்கு சாப்பாடு பத்தலனாலும் நீ என்னோட சாப்பாடு எடுத்துக்க. அம்மாவுக்கு அவ்வளவு ஒன்னும் பசிக்கல, சரியா? நீ வயிறு நிறைய சாப்பிடு. அம்மா, இந்து சாப்பாடு எனக்கே பத்தலையம்மா. உங்களுக்கு எப்படிமா பத்தும்? அதுலயும் நீங்க எனக்கு கொடுக்கறீங்க, நல்ல சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேன்றாங்களே, என்னமா பண்றது? கொஞ்ச நாட்களுக்குப் பிறகு சங்கர் வியாபாரத்தை முடித்துவிட்டு திரும்ப வீட்டிற்கு வந்தான். என்னம்மா, எங்க சீதாவையும் ராமுவையும் காணோம். எங்கே போனாங்க? அவங்களோட உடைகள் கூட எதுவுமே இல்லையே. என்னாச்சுமா? என்னன்னே தெரியலங்க. நீங்க போன கொஞ்ச நேரத்துல இருந்தே சீதாவையும் ராமுவையும் காணோங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. நானும் நம்ம வேலையாட்கள் எல்லார்கிட்டயும் சொல்லி சுத்தி தேடி எல்லாம் பார்த்துட்டேன். ஆனா எங்கேயுமே இல்ல. எங்க போனாங்கன்னு தெரியல. என்னம்மா இது? அவ்வளோ சாதாரணமா 2 பேரையும் காணோம், எங்க தேடினாலும் கிடைக்கல அப்படின்ட்டு சொல்ற. என்னம்மா நடந்தது? நான் போனதுக்கப்புறம் ஏதாவது சண்டை போட்டியா? கோவத்துல அவங்க வெளியில போயிட்டாங்களா? உண்மையை மறைக்காம என்னன்னு சொல்லு கமலா. நான் ஒன்னும் பண்ணலங்க. நீங்க சொன்னதுல இருந்து நான் எதுவுமே பேசல. நல்லாதான் இருந்தாங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது 2 பேரையும் காணோம். நீங்க வேணும்னா போய் தேடி பார்த்துக்கோங்க. அது எப்படி அவங்க என்ன விட்டு போவாங்க? என் மேல 2 பேரும் அவ்வளவு பாசமா இருப்பாங்க. என்னை விட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்களால போகவே முடியாது. என்ன கொடுமை இது? நான் உங்களை எப்படியாவது தேடி பிடிப்பேன். என் பையனை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. என்னோட அன்பான மனைவியையும் என் பையனையும் நான் எப்படி விட முடியும்? நான் கண்டுபிடிக்கிறேன். நம்ம ஊரு, பக்கத்து ஊரு, எல்லா இடங்களிலும் தேடி பார்த்துட்டேனே. நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்கன்னு எல்லார் வீட்லையும் பார்த்துட்டேன். சீதாவுடைய வீட்டு சொந்தக்காரங்க கிட்ட கூட கேட்டு பார்த்தேன். எங்கேயும் வரலன்னு சொல்றாங்க. யாரும் அவங்கள பார்க்கலன்னு சொல்றாங்க. என்னதான் நடந்து இருக்கும் தெரியலையே. கடவுளே, அவங்க இல்லாமே என்னால எப்படி வாழ முடியும்? ஐயோ கடவுளே, இரவு பகல் பார்க்காம எல்லா நேரத்திலையும் நான் தேடி பார்க்கறேன். எல்லா இடத்துலையும் பார்க்கறேன். எங்கேயுமே காணோமே. இவ்வளவு தூரம் எங்க போய் இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியலையே. என் மேல அப்படி என்ன கோபம்? சீதா எங்க போன? நம்ம பையன் என்ன பண்றான்னு தெரியலையே. நம்ம பையனும் சீதாவும் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியலையே. என்ன நினைச்சு வீட்டை விட்டுட்டு போயிருப்பாங்க? எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எந்த விடையுமே கிடைக்க மாட்டுது. ஐயோ கடவுளே, என்னால என் பையனையும் என் மனைவியையும் பிரிஞ்சு வாழவே முடியலையே. அவங்கள எப்படியாவது என்கிட்ட திரும்ப கொண்டுட்டு வந்துருங்க. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. எங்க தேடியும் கிடைக்கவே இல்லை. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. ஏப்பா சங்கர், எப்படி இருக்க? நீ உன் மனைவி குழந்தை காணாம போனதுக்கு அப்புறம் இப்படி ரொம்ப சோகமாவே இருக்கியே. சரிப்பா, நான் என் பெரிய பொண்ணுக்கு திருமணம் பண்ணலாம்னு இருக்கேன். அதனால நீ எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்க வந்தேன். ஏதாவது உதவி பண்ண முடியுமாபா? நிச்சயமா ஐயா. நான் ஆசையா வளர்த்த என் பையனே எங்க போனான்னு தெரியல. அதனால இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ண போறேன்? நிச்சயமா உங்களுக்கு உதவி பண்றேன். என்ன வேணும்னு சொல்லுங்க. திருமணத்துக்கு வர்றவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாட்டுக்கு உதவி பண்ணா போதும்பா. என்னங்க, அப்ப நம்ம கிட்ட 2 மாடுகள் இருக்கு.
அதுல நல்ல கொழுத்த மாடை இறைச்சியா கொடுப்போம். அத வச்சு மகளுடைய திருமண சாப்பாட நடத்திக்கோங்க. அப்படியா? நம்ம கிட்ட இப்ப மாடுகள் இருக்கா? எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னு நான் நினைச்சேன். சரி, அப்ப அதுல ஒரு நல்ல கொழுத்த மாடு அவங்களுக்கு கொடு. எப்பா மாட்டுக்காரரே, நீ போய் அங்க இருக்கிற பெரிய மாடை கூட்டிட்டு வா. இன்னைக்கு அந்த மாட்டை அறுக்க போறோம். சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன். தம்பி, அந்த மாட்டுக்காரர் என்ன அழைச்சு கொண்டு போறாரு? எனக்கு என்ன ஆகும்னு தெரியல. நீ நல்லபடியா வாழணும். எப்படியாவது உன்னை நம்ம அப்பா கண்டுபிடிச்சிருவாருன்னு என் மனசுக்கு தோணுது. கவலைப்படாம இரு. ஐயோ அம்மா, நான் உங்களை விட்டுட்டு எப்படிம்மா இருப்பேன்? உங்களை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னை விட்டு போகாதீங்கம்மா. அம்மா சீதாவை அழைத்துக் கொண்டு போனதும் ராமு ரொம்ப வருத்தப்பட்டான். என்னங்க, நீங்க ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா? நான் தாங்க உங்க மனைவி சீதா. என்ன தெரியலையா? ஐயோ கடவுளே, இவ்வளோ பக்கத்துல இருந்தும் என் கணவருக்கு என்ன அடையாளம் தெரியலையே. இதுதான் அந்த மாடு. இந்த மாடை வெட்டி இதனுடைய இறைச்சியை அவருக்கு கொடுப்போம். எப்பா மாட்டுக்காரரே, இங்க வாங்க. ஒரு நிமிடம் நில்லு கமலா. எனக்கு என்னமோ இந்த மாடு என்ன பாவமா பாக்குற மாதிரி இருக்கு. அதுவும் கண்ணீரோட இருக்கு. இதை வெட்டுறதுக்கு என் மனசு ஒத்துக்கிறவே மாட்டேங்குது. சங்கர், உனக்கு விருப்பம் இல்லனா எனக்கு வேணாம்பா. ஐயா, அதெல்லாம் ஒன்னும் இல்ல. அவருக்கு இது பழக்கம் இல்ல, அதனால அப்படி சொல்றாரு. நீங்க இந்த மாட்டினுடைய இறைச்சிய வாங்கிட்டு போய் உங்க பொண்ணு திருமணத்தை நல்லபடியா பண்ணுங்க. இல்லம்மா கமலா, எனக்கு என்னமோ மனசு ரொம்ப கனமாகுது. இதுல எனக்கு விருப்பமே இல்ல. அந்த மாடை பார்க்கும் பொழுது என்கிட்ட ஏதோ சொல்ல வர்ற மாதிரியே இருக்கு. என்னங்க, அவர் முன்னாடியே நீங்க இப்படி சொல்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சும்மா இருங்க. எனக்கு எல்லாம் தெரியும். மாட்டுக்காரரே, இந்த மாடை வந்து வெட்டுங்க. என்னப்பா இது? இந்த மாடை வெட்டுனா உள்ள எந்த சதையும் எலும்பு இல்லாமல் வெறும் பூக்களாயிருக்கே. இது ஏதோ ஒரு அதிசயம் மாடு மாதிரி தெரியுதப்பா. அவசரப்பட்டு நம்ம இதை வெட்டிட்டோம் போல. ஆமாங்க ஐயா, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு மனசே கனமா இருக்கு. என்னால என்னமோ இந்த மாட்டினுடைய கண்ணை பார்க்கவே முடியல. என்ன ஏக்கமா பார்த்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் நீங்க 2 பேரும் அதிசய மாடு, அபூர்வ மாடுன்னு எதையாவது பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு திருமணத்துக்கு இறைச்சி வேணும். இப்போ அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிங்க. என்கிட்ட இன்னொரு மாடு இருக்கு. அத நான் கூட்டிட்டு வர சொல்றேன். அத பாருங்க. அந்த மாட்டை உங்க பொண்ணு திருமணத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. மாட்டுக்காரரே, அந்த இன்னொரு மாடையும் கூட்டிட்டு வாங்க. அந்த மாட்டுக்காரர் சென்று ராமுவையும் அழைத்துக் கொண்டு வந்தான். ராமு தன் அப்பாவை பார்த்தவுடன் துள்ளி குதித்து அவரிடம் போய் தனது பாசத்தை காட்டினான். இங்க பாரு கமலா, இந்த மாடு என்னமோ ஒரு குழந்தை மாதிரி என்கிட்ட விளையாடுது. என் காலுக்கு இடையில வந்து படுத்துக்குது. என கொஞ்சுது. எனக்கு என்னமோ இந்த மாடை வெட்ட சுத்தமா விருப்பம் இல்லை. இந்த மாடை விட்டுடுவோம். இது ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கு. இது இனிமேல் நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும். என்னங்க, சும்மா ஏதாவது ஒலராதீங்க. அது சின்ன கண்ணு குட்டியா இருக்குதுனால அப்படி பண்ணும். உடனே நீங்க அது குழந்தை மாதிரி பண்ணுது, என்கிட்ட தான் இப்படி பண்ணுதுன்னு நினைச்சுக்காதீங்க. அந்த ஐயா நம்ம கிட்ட உதவி கேட்டிருக்காரு. அவருக்கு அந்த மாடை கொடுத்து அனுப்புங்க. சரிங்கய்யா, நீங்க வேணா இப்ப இந்த மாடை கூட்டிட்டு போங்க. ஆனா இந்த மாடை வெட்டாதீங்க. நான் உங்க திருமணத்துக்கு வேற இறைச்சியை கொண்டுட்டு வர ஏற்பாடு பண்றேன். நீங்க இந்த மாட்டை எதுவும் செய்யாம உங்க வீட்டிலேயே பத்திரமா வச்சிருங்க. இந்த நேரத்துல எங்கேயும் இறைச்சியே கிடைக்காது. இவர் எங்கேயும் இறைச்சி வாங்கிட்டு வர முடியாது. நீங்க காலையில வர பாருங்க. இவரு கொண்டுட்டு வரலனா நீங்க இந்த மாட்டையே வெட்டி திருமணத்தை நடத்திக்கோங்க. இல்லம்மா கமலா, சங்கர் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கப்புறம் நான் இதை பண்ண மாட்டேன். நீ கொண்டுட்டு வாப்பா. நான் அதுவரை இந்த மாட பத்திரமா பாத்துக்கிறேன். நான் போயிட்டு வரேன். எம்மா ஸ்னேகா, நான் உன்னுடைய நெருங்கிய நண்பனான ராமு வீட்டிலிருந்து ஒரு கண்ணுக்குட்டிய கூட்டிட்டு வந்திருக்கேன். நம்ம கொட்டத்துல தான் வச்சிருக்கேன். போய் பாருமா. அப்படியா? நான் போய் பாக்குறேன்பா. எனக்கு ராமு ஞாபகமா இருக்குபா. சரி, நான் போய் இந்த கண்ணுக்குட்டியே பாக்குறேன்பா. நம்ம ராமுவும் சீக்கிரமா கிடைச்சிருவாமா.
நீ வருத்தப்படாத. போய் இந்த கண்ணு குட்டிக்கு உணவு கொடுத்து பத்திரமா பாத்துக்க. சரிங்கப்பா. அடடா, இந்த கண்ணு குட்டி ரொம்ப அழகா இருக்கே. நல்லா சாப்பிடு. சினேகா, என்ன தெரியலையா? நான் தான் உன் நண்பன். ஐயோ, என் நண்பன் ராமுவா? ராமு, எப்படி இப்படி கண்ணுக்குட்டியா மாறிட்ட? என்ன ஆச்சு ராமு உனக்கு? உன்னை காணாம நான் எவ்வளவு தேடி பார்த்தேன் தெரியுமா? உனக்கு நான் பேசுறது கேக்குதா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சினேகா. நானும் அம்மாவும் மாடா மாறிடும். அப்படியா? எப்படி அப்படி மாறுனீங்க? எங்களுக்கு தெரியல. இப்ப மாட்டுக்காரர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவை கூட்டிட்டு போனாரு. எங்க அம்மா எங்கனே தெரியல. நானும் எங்க அம்மாவும் இத்தனை நாளா அந்த மாட்டு கொட்டகையில தான் இருந்தோம். எங்க கமலா பெரியம்மா தான் எங்கள அந்த மாட்டு கொட்டகைகளை அடைச்சி வச்சு இருந்தாங்க. ஒழுங்கா சாப்பாடு கூட கொடுக்கல தெரியுமா? அடக்கடவுளே, நீ இப்ப நல்லா சாப்பிடு ராமு. நான் போய் எங்க அப்பா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன். உங்க அப்பாவை கூட்டிட்டு வர சொல்றேன். நீ வருத்தப்படாத. திரும்ப உன்னை பழையபடி மாத்திரலாம். இப்படி ஸ்னேகா நடந்தது எல்லாம் தன் அப்பாவிடம் கூறினாள். அவரும் உடனே சங்கர் வீட்டிற்கு சென்று நடந்ததை அனைத்தையும் ஷங்கரிடம் கூறி ஷங்கரையும் தன்னோடு அழைத்து வந்தார். எங்க அன்பு மகனே ராமு, நீ இத்தனை நாளா ஒரு மாடா இப்படி அடைந்து கிடப்பேன்னு அப்பாவுக்கு தெரியாதுப்பா. அது தெரியாம பெரிய மாடானா உங்க அம்மாவையும் வெட்டி கொன்னுட்டாங்க. எனக்கு மனசு கஷ்டமாவே இருந்தது தம்பி. ஆனால் நீங்க 2 பேரும் தான் இப்படி மாடா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் ராமு. அப்பா, என்னையும் அம்மாவையும் அடைச்சு வச்ச ஒழுங்கான சாப்பாடு கூட கொடுக்காம கமலா பெரியம்மா தான் வச்சிருந்தாங்கப்பா. அவங்களுக்கு ஏதும் உண்மை தெரியும் என்று நினைக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும்பா. நான் கமலாவை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். ஏற்கனவே இந்த மாதிரி அவ சாபம் விடுறத பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கா. உங்களுக்கும் அதை பண்ணிருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன மன்னிச்சிருப்பா. நான் உங்க அம்மாவை தான் இழந்துட்டேன். உன்னை எப்படியாவது எவ்வளவு விலை கொடுத்தாலும் திரும்ப கொண்டுட்டு வந்துடுவேன். நீ இங்கேயே பத்திரமா இருப்பா. நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். மந்திரம் செய்யும் சூனியக்கார பேயே, இங்கே வா. யார் நீ? எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்க? நான் தான் கமலாவோட கணவர். என் மனைவி கமலா தான் இங்கே வந்து என்னுடைய இன்னொரு மனைவி மற்றும் மகனை மாடா மாத்தணும்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பா. உண்மையை சொல்லு. ஓஹோ, அந்த கமலாவுடைய கணவனா? ஆமா, நான் தான் அதை பண்ணுனேன். சரி, இப்ப அதுக்கு என்ன? என் மகனை திரும்ப பழைய நிலைமைக்கு மாத்தி கொடு. என் மனைவி சீதா இறந்து போயிட்டா. இப்போ எனக்கு இருக்குது என் மகன் மட்டும்தான். அவனை எப்படியாவது பழைய நிலைமைக்கு மாத்தி கொடு. இதையெல்லாம் பண்ணுன என் முதல் மனைவி கமலாவுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். அதனால அவள் ஒரு மானாக மாற்றணும். அதுக்கும் எனக்கு மந்திரம் பண்ணி கொடு. உனக்கு நான் எல்லா நாளும் வந்து ஒரு நல்ல விருந்து கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி நீ பண்ணி கொடு. அப்படியா? சரி சரி, நான் பண்ணி தரேன். உன் மனைவி கமலா அன்னைக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு எந்த பலியும் கொடுக்கல. நீ சொன்னபடி நான் பண்ணி தரேன். இந்த இதை எடுத்துட்டு போய் உன் பையன் மேல தெளி. அவன் திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துருவான். அந்த கமலா மேல தெளிச்சா அவ மான் போல மாறிடுவா. எடுத்துட்டு போ. நீ சொன்னதை மறந்துடாத ஞாபகம் இருக்கட்டும். தம்பி ராமு, நீ திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா. ஆனால் உங்க அம்மாவை தான் நம்ம இழந்துட்டோம். இனிமேல் அப்பா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். பத்திரமா பாத்துக்கிறேன்பா. சரிங்கப்பா. தம்பி, என்னதான் உங்க பெரியம்மாவுக்கு உங்க மேல கோபம் இருந்தாலும் அவங்க பண்ணுன தப்பு மன்னிக்கவே முடியாது. அதனாலதான் அவங்களுக்கு இப்ப தண்டனை கிடைச்சிருக்கு. அவ ஒரு மானா மாறிட்டாள். ஐயோ கடவுளே, என்ன இது? நானே இப்ப ஒரு மானா மாறிட்டனே. இதுதான் நான் பண்ணுன தப்புக்கு கிடைச்ச தண்டனை போல. இனிமேல் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இப்படி மானாக மாறிய கமலா காடு முழுக்க சுற்றித் திரிந்து கொண்டே இருந்தாள். நாம் பிறருக்கு என்ன நினைக்கிறோமோ அதுதான் இறுதியில் நமக்கும் நடக்கும்.